Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி நேற்று முன்தினம் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் தேடியும் சிறுமி கிடைக்காத நிலையில் சூலூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள குளக்கரை பகுதியில் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடலில் காயங்கள் இருந்த நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாகை மாவட்டத்தை சேர்ந்த கார்த்தி மற்றும் அவருக்கு உதவியதாக மோகன்ராஜ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தி சூலூர் காவல் நிலையம் முன்பு சிறுமியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பேட்டியளித்த சிறுமியின் உறவினர்கள் குற்றவாளிகளை தங்களிடம் காட்ட வேண்டும் எனவும் கடுமையான தண்டனை வழங்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் தெரிவித்தனர். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் காவல்துறையும் வந்து பொழுதுனைக்கு தேடினாங்க, 2 நாளை தேடினாங்க. இப்போதான் எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் கையெழுத்து வாங்கி உண்மையை சொல்கிறாங்க. இப்படி குழந்தை காலம் ஆயிடுச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றவாளி காட்டுங்கன்னா காட்ட மாட்டோம், அது நாங்கள் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீவிரமாக தீர்ப்பு எடுக்கணும், முடிவு எடுக்கணுங்க. குற்றவாளி எங்ககிட்ட காட்டிட்டு தான் கொண்டு போகணும். காட்டலைன்னா விட மாட்டேங்க, பாப்பால கையில் வாங்க மாட்டேங்க. இது வரைக்கும் ரீசன் கரெக்டான ரீசனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க? 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தனை ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது டீட்டெயிலாக தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்களும் எல்லாம் பண்ணாங்க, கரெக்டான ரீசனு இப்போதான் சொல்றாங்க.